ஒரு பரீட்சை வைக்கலான்னு இருக்கிறீங்கல்ல? அந்த கொல்கத்தால இருந்து வந்த போன் கால், போலீஸ், ஸ்கெட்ச், அது எல்லாமே போய் தானே? எப்படி உங்களால ஏன் மேல சந்தேகப்பட முடியுது? ஏன் சந்தேகப்படுறீங்க? இது யார் உங்ககிட்ட சொன்னது? நான் தான் மோகினி கிட்ட சொன்னேன். நான் சித்தார்த் கிட்ட பேசுறதுக்காக அவர் ரூமுக்கு போனேன். அங்க சித்தார்த்தும் ரோஹிணியும் பேசினதை நான் கேட்டேன். சிவா, ஏற்கனவே நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். திரும்பவும் தெரிஞ்சுக்கிட்டே அதே தப்பு நாம எதுக்காக பண்ணணும்? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த முறை நான் மோகினிக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன். இந்த அடையாளம் எப்படி என்னோட கழுத்துல வந்ததுன்னு தெரியல சீமா. இது என்னவா இருக்கும்? சரி, நான் ஒண்ணு பண்றேன். உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. எதுக்காக இந்த கருப்பு மார்க் அப்படி வலிக்கணும்? அந்த பூனையை காணும். நாம இங்க இருந்து கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. என்ன சொல்ற மோகினி? நாம இங்க இருந்து கொஞ்சம் அமைதியா இருமா. நாம நிஜமாவே இங்க இருந்து போறது இல்ல. இப்போ இங்க இருந்து போற மாதிரி போவோம். ஆனா திரும்பி இந்த வீட்டுக்கு வரதான் போறோம். இங்க இருந்து போக போறதே இங்க திரும்பி வர்றதுக்கு தானே. நிச்சயமா இது எல்லாமே அந்த சூனியக்காரையோட வேலைதான். அக்கா, நானும் சித்தார்த்தும் அவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டோம். அவ இதையேதான் திரும்ப திரும்ப சொன்னா. அவங்க மாமாவை ஏதோ பண்ண போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சூனியக்காரை தான் செத்து போயிட்டாளே. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான் போல இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இன்னொரு பொம்பளைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். சீமாக்கா, எப்பவும் உறவுகள்ல சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அந்த உறவுல இருந்து விலகி போறதுதான் நல்லது. ஆனா அதுக்காக தூரமா இருந்தா பாசம் இல்லைன்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு எங்க மேல இருக்கிற சந்தேகம் போகுதோ அன்னைக்கு நிச்சயமா நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு நம்புறேன். அதனாலதான் நானும் எங்க அம்மாவும் ரொம்பவே யோசிச்சு இங்க இருந்து கிளம்பணுங்கிற முடிவு எடுத்திருக்கோம். நாங்க போயிட்டு ஒரு நிமிஷம் மோகினி. சீமா, மோகினியை போக வேணாம்னு சொல்லுங்க. எல்லா நேரத்திலையும் இந்த குடும்பத்தோட தான் நான் நின்று இருக்கேன். எப்பவும் நான் எதுவும் கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிறேன். உங்களோட சந்தேகத்தால என்னோட காதலை கொன்னிடாதீங்க. இங்க பாருங்க அமர், நீங்க என்ன பேசுறீங்க? மோகினி, எனக்கு தெரியும் நீ என்ன காதலிக்கல. ஆனா முதல் தப்பு என்னோடது தானே. நான் தானே உன் மேல நம்பிக்கை வைக்கல. ஆனா இன்னைக்கு நான் உன்னை முழுசா நம்புறேன். அப்புறம் இந்த சந்தேகத்தால நம்ம உறவு முறிஞ்சு போறத நான் விரும்பவே இல்லை. இவங்க பண்ற தப்புக்காக என்னோட உறவை நான் இழக்க முடியாது. மோகினி இப்ப சொன்னால அது எல்லாமே சரியாம என்னோட மனசுல வந்த அந்த சந்தேகத்தினால இந்த உறவுல விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
எந்த ஒரு பிரச்சனையையும் வெறும் சந்தேகப்படுறதுனால மட்டும் தீர்த்திட முடியாது. ஒருவேளை இதனாலதான் என்னால உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியலாம. சீமா, பரவாயில்ல. உங்களுக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே மோகினியும் சுனந்தா ஆண்டியும் இங்கதான் இருக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. இல்ல சீமா, இது சரியா வராது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டை நீ எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறேன்னு, இவங்க எல்லாரோடையும் எவ்வளவு ஒத்துமையா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சீமா. இன்னைக்கு உன்னோட மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு, அதுவும் இவங்க மேல. இந்த சந்தேகம் இன்னும் உன் மனசுல இருந்து தீரவே இல்ல. அதுக்கப்புறமும் அவங்க இந்த வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்காது. அமர், இங்க பார்ப்பா, எங்களை தப்பா நினைக்காத. உங்களுக்கு தெரியாது நான் எந்த அளவுக்கு மனச கல்லாக்கிக்கிட்டே இத சொல்றேன்னு. ஆனா இந்த நேரத்துல நீங்க இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க. நீங்க இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு எங்களை அவமானப்படுத்தாதீங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இந்த வீட்டுல இருந்து எங்க மேல விழுந்த பழி சீக்கிரமா தீரணும்னு எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இல்லங்க, நீங்க 2 பேரும் வெளியிலே நில்லுங்க. நானும் உங்க கூடவே வந்துடுறேன்.